Andariki Namaskaram. Firstly, I would like to say condolences to the entire family. Ma side nunchi, what we would like to say is that we want to tell you that we're emotionally there for you. మీకు ఏం కావాల్సిన మాకు కుదిరినంత శక్తిలో మీకు ఏ హెల్ప్ కావాలన్నా ఎలా కావాలన్నా వీ లైక్ టు టెల్ యూ దట్ వీ లైక్ టు బీ దేర్ ఫర్ యూ అండ్ నా తరపు నుంచి ఐడ్ లైక్ టు డొనేట్ అన్ అమౌంట్ ఆఫ్ రూపీస్ 25 lakhs. దిస్ ఇస్ జస్ట్ ఎస్ అ గుడ్ విల్ జెస్చర్. అంటే నేను మీ వైపు ఐఎమ్ దేర్ ఫర్ యూ నా యాక్షన్స్లో చూడండి, నన్ను నమ్మండి, నేను మీకోసం ఉన్నాను అని ఒక జెస్చర్గా ఐడ్ లైక్ టు గివ్ దమ్ 25 lakhs rupees. ఏ క్రెడిట్ వచ్చినా రాని నా చేతిలో ఉండాలి. గుడ్ అయినా బ్యాడ్. అరే బాబు జరగదు. Immense love and support. Thank you. I'm safe. బాగానే ఉన్నాను. Nothing to worry. I'm doing well. Thank you very much. And I also like to tell that Hi friends, welcome to Redx Media. இன்னைக்கு பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார்? இவர் ஒரு நார்மல் மனிதன் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம். பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சாதனையே செய்த ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 கோடி இது வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த படம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்கத்தில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொதுமக்களோட ஆர்வம் எப்படி இருக்குது, பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் நடித்த நடிகர் அல்லு அர்ஜுனும் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாதும் அந்த சந்தியா தேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே வந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாருமே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போன பொதுமக்கள் அதில் ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க. இந்த காரணத்தினால் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கு பொதுமக்கள் காரணமா, போலீஸார் காரணமா, இல்லை அந்த தியேட்டர் ஓனர் காரணமா, இல்லை இந்த படத்தோட டைரக்டர் காரணமா அப்படின்றது தான் ஒரு முழுக்கமாக கேள்வி. இந்த தலைப்பை வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை முழு பார்வையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். immense love and support. Thank you. I'm safe. బాగానే ఉన్నాను. Nothing to worry. I'm doing. అరే బాబు జరగదు. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் அல்லு அர்ஜுன் உலக அறிந்த மனிதன். ஸோ த பிக்கஸ்ட் கிரேட் குளோபல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பேன் இண்டியா லெவலில் இவர் பெரிய ஒரு நடிகர். நேற்று கைது செய்யப்பட்டார். எங்கே? அவர் வீட்டில். ஸோ அல்லு அர்ஜுனை 5ஆம் தேதி புஷ்பா 2 படம் சந்தியா திரையரங்கத்தில், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கத்தில் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. பார்வையாளர்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை நடிகர் அல்லு அர்ஜுனும் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாதும் அந்த தேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே பொதுமக்கள் பார்த்த அல்லு அர்ஜுனையும் அந்த மியூசிக் டைரக்டரையும் பார்க்கணுன்னு ஆர்வத்தோட பொதுமக்கள் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சகோதரியும் ஒரு குழந்தையும் மூச்சு திணறல பாதிக்கப்பட்டாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. பட் குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சது, அம்மாவை காப்பாற்ற முடியல. அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த காரணத்தினால் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்யப்பட்டிருக்கு ஹைதராபாத்தில் அப்படின்னு. சரி, ஹைதராபாத்தில் இந்த கைது எப்படி நடந்ததுன்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய
ஜூப்ளி ஹில்ஸில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு இருக்குது, ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு பகுதியில். ஸோ அவரோட வீட்டுக்கே ஹைதராபாத் போலீஸார் போய் அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்னு. ஸோ அல்லு அரவிந்த் வீட்லேயே போய் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே அவங்க அப்பா அல்லு அரவிந்த் அவரும் இருந்தார், அவங்க மனைவியும் இருந்தாங்க. ஸோ அல்லு அர்ஜுன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வீட்டில் இருந்தார். அந்த இடத்துல போலீஸ் போயிட்டு இந்த மாதிரி ரீசன்னால் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, உங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் வந்து சரி ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் ஒத்துக்கலை. சரி கொஞ்சம் டிஃபன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நடந்தது ஃப்ரைடே மார்னிங் காலை அல்லு அர்ஜுனை வந்து கைது செய்யப்பட்டது. ஸோ அப்போது அவர் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு ட்ரௌசரை மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் பர்மிஷன் போலீஸார் ஒத்துக்கலை. டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் போலீஸார் பர்மிஷன் கொடுக்கல. பட் ஃபைனலாக அல்லு அர்ஜுனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. சரி போங்க சார், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கன்னு அவர் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தார். அந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. அதில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹிந்தியில் அந்த வாசகம் எழுதப்பட்டது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டு வெளியே வந்த உடனே அவர் சாப்பிடல. மார்னிங் ஒரு கப்பு காஃபி கொடுத்துருக்குறாங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே போலீஸுக்கிட்ட பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லு அரவிந்த் அவங்க அப்பாவும் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவர் அங்கே இருக்கிறாரு. பேசிக்காகவே அல்லு அர்ஜுன் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் போய் தன்னோட எஜுகேஷன்லாம் முடித்து சினிமாவில் எந்தெந்த முறையில் சினிமா கலைகளை கற்றுக்கிட்டு சினிமாவில் ரொம்ப பிரபலமாக சூப்பர் ஸ்டாராக ஹைதராபாத்தில் வந்து வந்தார். ஸோ இந்த புஷ்பா 2 படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த 5ஆம் தேதி ரிலீஸ், டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து ஆயிருக்கு. இப்போது என்னோட கேள்வி என்னன்னா, அல்லு அர்ஜுன் படம் புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஜென்ரலாகவே சொல்கிறேன், எல்லா படத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குடும்பம், குழந்தை, மனைவி, நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ரஷ் அதிகமாக இருக்கப்படும். நீங்கள் அதெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு அங்கே என்ன நடந்தாலும் பொறுப்பு நாங்கள் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் போகணுமே தவிர, அங்கே ரஷ் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் அங்கே போய் உங்கள் உயிரை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கு திரையரங்கம் எப்படி பொறுப்பாக முடியும், காவல் அதிகாரிகள் எப்படி பொறுப்பாக முடியும், அந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எப்படி பொறுப்பாக முடியும், இல்லை அந்த படத்தோட நடிகர் ஹீரோவா அந்த படத்தோட ஹீரோ எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்றது தான் என்னோட கேள்விக்குறி. நீங்கள் ஏன் ஒரு 2-3 நாள் அந்த படத்தை தள்ளி போய் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு 4-5 நாள் தள்ளி போய் பார்த்துருக்கலாம். மொதல் ஷோ பார்க்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, ஹைதராபாத்தில் 24 ஹவர்ஸ்க்கு புஷ்பா 2 படத்தில் புஷ்பா 2 என்ற படத்தை வந்து 24 ஹவர்ஸ் அந்த படம் நீங்கள் திரையிடலாம் அப்படின்னு ஹைதராபாத் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் மார்னிங் 5 மணிலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 24 ஹவர்ஸ் வந்து அந்த படத்தை ஓட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த அளவுக்கு ரஷ் வந்ததுனால அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டெத் ஆகிப்போச்சு. இந்த டெத் ஆனதுக்கும் அல்லு அர்ஜுன் அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, மன்னிச்சுக்குங்க, என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு 25 லட்ச ரூபாய் உங்கள் குடும்பம் உதவி செய்கிற அப்படின்னு நடிகர் அல்லு அர்ஜுனே 25 லட்சம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பையனோட படிப்பு செலவு எவ்வளோ ஆனாலும் சரி நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு சுமூகமாக போன இந்த தருணத்தில் Firstly, I would like to say condolences to the entire family. To Revati garu family ki condolences from me and the entire team of Pushpa. మేము ఏం చేసినా ఈ లాస్, మేము ఏం చేసినా ఎంత మాట్లాడినా దిస్ లాస్ కెన్ నెవర్ బీ కెన్ నెవర్ బీ కవర్డ్. అండ్ మా సైడ్ నుంచి వాట్ వీ వుడ్ లైక్ టు సే ఇస్ దట్ వీ వాంట్ టు టెల్ యూ దట్ వీఆర్ ఎమోషనలీ దేర్ ఫర్ యూ. మీకు ఏం కావాల్సిన, మాకు కుదిరినంత శక్తిలో మీకు ఏ హెల్ప్ కావాలన్నా ఎలా కావాలన్నా వీ లైక్ టు టెల్ యూ దట్ వీ లైక్ టు బీ దేర్ ఫర్ యూ. అండ్ నా తరపు నుంచి I'd like to donate an amount of rupees 25 lakhs. This is just as a goodwill gesture. అంటే నేను మీ వైపు ఐఎమ్ దేర్ ఫర్ యూ, నా యాక్షన్స్లో చూడండి, నన్ను నమ్మండి, నేను మీకోసం ఉన్నాను అని. போலீஸார் வந்து இந்த கேஸை வந்து பதிவு செய்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அல்லு அர்ஜுனை சொன்ன மாதிரி வீட்டில் வந்து கையங்காலமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை வண்டியிலையும் ஏற்றிட்டு போகிறாங்க.
இப்போ பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கடந்த அந்த டெத்துக்கு யார் காரணம்? அல்லு அர்ஜுன் உண்மையிலே கிடையாது. அந்த தேட்டர் சந்தியா தேட்டர் உரிமையாளர்கள் அந்த ஓனர் வந்து 2ஆம் தேதியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அல்லு அர்ஜுனும் தேவிஸ்ரீ பிரசாதும் எங்கள் தேட்டருக்கு வராங்க, போலீஸ் பாதுகாப்பு பலமாக வேணும், ஏன்னா பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய அந்த இடத்துக்கு போலீஸார் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு லெட்டரும் சர்க்குலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லெட்டர் கொடுத்த பிறகு இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது ஹைதராபாத்தோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே தவிர அல்லு அர்ஜுனோ அந்த மியூசிக் டைரக்டரோ இல்லை அந்த படத்தோட டைரக்டரோ இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசரோ இல்லை அந்த தேட்டரோட ஓனரோ கிடையாது. ஏன்னா முறையாக அவங்க லெட்டர் கொடுத்து பர்மிஷன் வாங்கி தான் அந்த ஷோவை நடத்தியிருக்கிறாங்களே தவிர இப்போ வந்து அந்த கொலை நடந்து போச்சு, அந்த டெத் ஆகி போச்சு, இதனால் வந்து நாங்கள் அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சஞ்சல்கூடா சென்ட்ரல் ஜெயிலில் அல்லு அர்ஜுன் 14 நாளுக்கு 14 டேஸ்க்கு அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. கோர்ட்டரோட ஆர்டர் நம்ம எல்லாருமே மதிக்கணும். பட் அட் த சேம் டைம் ஸோ நம்ம வந்து ஓப்பனாக நம்மளோட ஆதங்கத்தை நம்மளோட கொஸ்டினை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம இது உண்மையாக இது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு தெரியப்படுத்த வேண்டியது சோஷியல் மீடியாவான நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த கடமையும் இருக்கு. இந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன டேலேருந்து இல்லை, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் நடத்துகிற டைமில் இருந்தே பிரச்சனை தான். பாட்னாவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். பாட்னாவில் இந்த இந்தியில் திரையிடப்பட்ட இந்த படத்தை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக போய் ஒரு மாஸ் க்ரௌடை வந்து அந்த இடத்துல காமிச்சார். இதை காமிக்கும் போதே இந்தியன் சினிமா வரலாற்றிலேயே வந்து பேசப்படக்கூடிய இந்த படம் சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லார் வயிற்றுலையும் புளியை கரைச்சது. எல்லாருமே அந்த அளவுக்கு கண்ணை உறுத்துற மாதிரி அல்லு அர்ஜுன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, இது வந்து பேன் இண்டியா படம் இல்லை, இது ஒரு இன்டர்நேஷ்னல் படம். இந்த படம் வந்து உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆக போகுது, திரையிடப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற நிறைய இடத்துக்கு போய் இந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சில அரசியல்வாதிகள் வந்து அல்லு அர்ஜுன் வந்து எங்கள் பேரை ஹைலைட் பண்ணி பேசணும், உங்கள் பேரை ஹைலைட் பண்ணி பேசணும், எதிர்கட்சி தலைவரை ஹைலைட் பண்ணி பேசணும், ஆளுங்கட்சி தலைவரை வந்து ஹைலைட் பண்ணி பேசணும், அப்போ தான் எங்களுக்கு பேர் இருக்கும் அப்படின்னு இவங்க நடத்தக்கூடிய இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இவங்களோட ப்ரொமோஷன்ஸும் அந்த இடத்துல வரணும் அப்படின்னு அங்கே ஒரு பக்கம் பிரச்சனை போனது. த சேம் டைம் கர்நாடகாவில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஹிந்தியில் பேசியிருக்கிறாரு, மலையாளத்தில் பேசியிருக்கிறாரு, தெலுங்கில் பேசியிருக்கிறாரு, தமிழில் பேசியிருக்கிறாரு. பட் கர்நாடகாவில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கிறாரு. கன்னடாவில் புஷ்பா 2 திரையிடப்படக்கூடிய அந்த படத்துக்கு அங்கே வந்து அவருக்கு கன்னடா தெரியாது. கன்னடா தெரியாதனால அவர் இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல கர்நாடகா மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய பேர் வந்து தெலுங்குலேருந்து வரவங்க எல்லாருமே கன்னடா கற்றுக்கிட்டு கன்னடாவில் ப்ரொமோஷன் பண்ண வராங்க. அல்லு அர்ஜுன் நீ எப்படி கன்னடா தெரியாமல் வந்து கர்நாடகாவில் வந்து நீங்கள் படத்தை வந்து திரையிடுறீங்க, உங்கள் படத்தை நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், உங்கள் படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோன்னு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த சோஷியல் மீடியா மக்கள் ஒரு பக்கத்தில் வைத்தாலும் அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவனை இப்படியே வளர விடக்கூடாது அல்லு அர்ஜுனா அப்படின்னு இந்த 35 வயது ரேவதி சகோதரி வந்து அந்த கூட்டத்தில் மாட்டி இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா, இதை பாயிண்ட் அவுட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சதியாடு உள்ளே வந்து இவனை எப்படியாவது டார்கெட் பண்ணோம் அப்படின்னு அல்லு அர்ஜுனை வந்து இதை ஒரு கேஸை பேஸ் பண்ணி இது ஃபேப்ரிகேஷன் பண்ணி அல்லு அர்ஜுனை வந்து வீட்டுக்குள்ளே ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு தீவிரவாதி மாதிரி அல்லு அர்ஜுனை வந்து கைது செய்யப்பட்டு போலீஸோட வேனில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தன்னோட மனைவிக்கு ஒரு கிஸ் கொடுக்குறாரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆறுதலாக பேசிட்டு அந்த போலீஸ் வண்டியில் சிரிப்பு முகத்தோட அல்லு அர்ஜுன் வந்து போகிறாரு. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஒரு தேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தேட்டரோட மேனேஜ்மெண்ட். ஒரு புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா எவ்வளோ ஒரு 1 ஹவருக்கு எத்தனை ஆயிரம் பேர் அங்கே கூடுவாங்க, பேரிகேட் எப்படி போட்டிருக்கிறோம், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஃபெசிலிட்டி எல்லாம் என்ன இருக்குது, தண்ணி வசதி இருக்கா, இல்லை அவங்களுக்கு இந்த வெயில் அடிக்கிறதுனால ஏதாவது ஷாமியான மாதிரி எதனா போட்டு பாதுகாப்பு இருக்கா,
இல்லை பொதுமக்கள் எவ்வளோ ப்ரொடெக்டிவ் பண்ண போகிறாங்க, போலீஸாரை எத்தனை பேர் வர வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, தனியார் நிறுவனத்தில் இருந்து பவுன்சர்ஸு இல்லை செக்யூரிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு உள்ளே எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தேட்டரோட மேனேஜ்மெண்ட்டு, தேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இங்கே பார்க்கப்படுது. அது அவங்களோட கடமை, இது அவங்க செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறாங்க, அவங்க போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ அல்லு அர்ஜுனும் போகிற இடத்துலலாம் ஒருத்தர் வந்து கூட்ட நெரிசலில் வந்து எல்லாரும் பார்க்க வராங்க, அங்கே யாராவது ஒரு டெத் ஆகி போச்சுன்னா ஒரு டெத்துக்கும் அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட முடியாது. இது வந்து லா அண்ட் ஆர்டரோட பிரச்சனை, போலீஸோட பிரச்சனை, பொதுமக்களோட பிரச்சனை, ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுற அந்த மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை. அந்த ப்ரோக்ராமுக்கு விஐபியாக கெஸ்ட்டாக இன்வைட் பண்ண போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு நிறைய பேர் சினிமா துறையில் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருமே ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ ஆல்ரெடி இந்த கேஸ் நடத்தும் போதே திரையரங்கம் ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சினிமாவில் சார்ந்த ஒரு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ட்டில் கேஸ் இது போயிட்டு இருக்கும்போது பொதுமக்களோட இதில் சில பேர் வந்து கருப்பாடுகள் உள்ள நுழைந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஏன் இந்த படத்தோட அல்லு அர்ஜுனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனாலவே ஒரு பெரிய பிரச்சனையா இது வந்து கட்சி ரீதியாக எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட பிரச்சனையா. ஏன்னா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் லீடராக தான் இருக்கிறாங்க, பவர்ஃபுல் கட்சியாக தான் அங்கே இருக்குது. ஸோ ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராகட்டும், இதை எப்படியாவது பேஸ் பண்ணி அல்லு அர்ஜுனை தூக்கி உள்ளே போடணுன்றது தான் அல்லு அர்ஜுனுக்கு கை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ண சொல்லி மொத கேஸ் ஃபைல் பண்ணது வந்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஹஸ்பண்ட் பாஸ்கர். இந்த மனைவி இறந்து போனது உடனே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பேஸ் பண்ணதுனால தான் அந்த பாஸ்கர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த கேஸை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, இத்தனை பேரையும் கைது செய்யப்பட்டிருக்கு. ஏங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை, ஆனால் நீங்கள் இதில் அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறது எங்களுக்கு தெரியாது, இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அந்த ரேவதியோட ஹஸ்பண்ட் பாஸ்கர் அவர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இடைக்கால பிணைவு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷனில் ஒரு இன்டர்வியூ பண்ணி இந்த 4 வாரத்துக்குள்ள என்னென்னலாம் போலீஸார் டிபார்ட்மெண்ட்டை வந்து அல்லு அர்ஜுனை வச்சு என்னென்னலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்கன்றத இந்த 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு கோர்ட், ஹைதராபாத் கோர்ட் வந்து போலீஸாருக்கு வந்து இப்போ இந்த இடைக்கால அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அல்லு அர்ஜுனை. இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண பிறகு ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவங்களோட லாயர் வந்து இப்போ அல்லு அர்ஜுனுக்கு சாதகமாக நிறைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி, நிறையா எவிடன்ஸை கேதர் பண்ணி அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு கோர்ட்டுக்கு சம்மன் சப்மிட் பண்ணுறாங்க. இதில் இன்க்ளூடிங் அந்த தேட்டர் ஓனர் 2ஆம் தேதி போலீஸ், ஹைதராபாத் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கின அந்த லெட்டரோட அந்த கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணப்படுது. ஸோ இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தேட்டர் ஓனருக்கும் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் போலீஸாருக்கும் தான் இந்த பிரச்சனையை தவிர, இதில் அல்லு அர்ஜுனை எதுக்காக கைது செய்யப்பட்டீங்க அப்படின்னு சிரஞ்சீவி தரப்பிலிருந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது. இன்னைக்கு அல்லு அர்ஜுனை வந்து கோர்ட் மூலியமாகவே அவங்கள பெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர் வெளியே வந்திருக்கிறாரு. ஹைதராபாத்தோட ஹைகோர்ட்டு கேஸ் இப்போது முடிவு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சிரஞ்சீவி ஃபேமிலி, அதான் நான் சொன்ன மாதிரி சிரஞ்சீவி ஃபேமிலி வந்து ஒரு கேஸை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அல்லு அர்ஜுனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஐபி ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். அவர் வந்து நாங்கள் எந்த விஷயத்துலையும் அவரை வந்து ப்ரெஷர் போடல, அவர் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறாரு. ஸோ தயவு செய்து யாரும் கலங்கப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விடுவிக்கப்படுவார் அப்படின்னு சிவி ஆனந்த் கமிஷனர் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இதை பார்த்த ராஷ்மிகா வந்தானா வந்து அவங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம், பட் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு நடிகர் அல்லு அர்ஜுனை நீங்கள் எப்படி கைது செய்யலாம் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ சில பொதுமக்களோட கேள்வியும் என்னன்னா, ஏன் அல்லு அர்ஜுனை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணலை, ஏன் எஸ்பெஷலி ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணோம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள் எந்த ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு சில அரசியல்வாதிகள் பிளான் பண்ணி அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சில பப்ளிக் ஊடக சேனலில் வந்து கேள்வி எழுப்புறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். பட் ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கும் இதே கொஸ்டினை தான் முன்ன வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே ரேவந்த் ரெட்டி அவர் வந்து எங்கே அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி கொடுத்த இந்த அல்லு அர்ஜுன் அரசியலுக்குள்ளே வந்துட போகிறாரோ அப்படின்னு அவரும் ஒரு டார்கெட் பண்ணி அல்லு அர்ஜுனை உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. நிறைய வேலைகள் உள்ள நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு நடிகருக்கு நடந்த இந்த பரபரப்பான ஒரு சம்பவம் ஒரு சராசரி மனிதர்கள் யாராவது கைது செய்யப்பட்டால் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னும் பொதுமக்களோட பார்வை, பொதுமக்களோட கேள்வி. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணது ஒரு கட்டத்தில் அது தவறான ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ ஃபைனலி அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ண இந்த காரணத்தினால் தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், இல்லை ஹைதராபாத் ஆகட்டும், சினிமா துறையை சார்ந்தவர்களும் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆந்திராவாகட்டும் இல்லை தெலுங்கானா ஆகட்டும், திரை ஓனர்கள், தியேட்டர் ஓனர் காரணமா, இல்லை இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் காரணமா, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரணமா, இல்லை இதுக்கு பர்மிஷன் கொடுத்த அந்த அதிகாரி காரணமா, இல்லை இந்த படத்தோட ப்ரொடியூசர் காரணமா, இல்லை இந்த படத்தோட டைரக்டர் காரணமா, இல்லை பொதுமக்கள் தானாக போய் அந்த ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இறந்து போனது அவங்களோட குடும்பத்தின் காரணமா அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்தை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசியிருக்கிற இந்த டீட்டெயிலோட யாரது குற்றம், ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் மனசாட்சிக்கு எது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் என்னோட கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளை ஒரு பரபரப்பான ஒரு வீடியோவை பற்றி பேச போகிறேன். லோன் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் யாராவது லோன் வாங்கணும், லோன் வாங்கி பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா 2000, 3000, 4000, 5000 எவ்வளோ நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க. இந்த லோன் எடுத்ததுனால் உங்கள் உயிரை நீங்கள் நீங்கள் இந்த லோன் எடுத்ததுனால அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர்னால நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நபர்களா, இல்லை உங்கள் மனைவி ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி நியூட் வீடியோவாக நான் வெளியே விட போகிறேன் அப்படின்னு உங்களை மிரட்டுறாங்களா, இதை சார்ந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி முழுக்க பேச போகிறேன். இந்த வீடியோவில் இந்த லோன் அப்ளிகேஷன் மூலிமா பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து அடுத்த தடவை எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருப்பேன். நாளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.